ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி. மார்ச் 28 இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கான ஷெடியூலும் வெளியாயிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஐபிஎல் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு யூடியூப் அல்கோரிதம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எல்லாரும் யோசிச்சிருக்கலாம், முதல் 20 மேட்சுக்கு தானே ஷெடியூல் விட்டுருக்காங்க, மிச்ச மேட்சஸ் எல்லாம் எங்கேண்டு அதற்கான ஷெடியூலும் வந்து இனி விரைவில் வெளியிடுறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. யாருக்குமெண்டா டிஃபெண்டிங் சாம்பியனான ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் தான் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நடக்க போகுது மார்ச் 28 முதலாவது மேட்சே ஒரு ட்விஸ்ட் த்ரில்லர் மேட்சாக தான் இருக்க போகுது. ஏனெண்டா ஆர்சிபி ஒரு வைபோடு தான் எப்பயுமே ஒரு மேட்ச் விளையாடுவாங்க. அதுவும் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நடக்க போது கப் அடிச்சுட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க அடுத்த சீசனில். ஸோ அது ஒரு வைபே வந்து செம எனர்ஜியாக தான் இருக்க போகுது. அதோட நாங்கள் வந்து யாரை பார்க்க போகிறோம்னா கிங் கோலியை வந்து திருப்பி நாங்கள் T20 ஃபார்மேட்டில் அதாவது ஐபிஎல்ல பார்க்க போகிறோம். அவர் இருக்க மட்டும் அந்த ஆர்சிபியில் இருக்கிற அந்த வைபை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் உள்ள ஒரு பிளேயர் தான். மிச்ச பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா விளையாடுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆர்சிபி பிளேயர் ஒருத்தர் மிக ஃபேமஸாக வந்து கதைக்கப்பட்டிருந்தார். யாருன்னு பார்த்தோம்னா ஜேக்கப் பெத்தல்லாம். இவர் வந்து இந்தியாவோட செமிஃபைனல் T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனலில் வந்து ஒரு செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருந்தார். அண்ட் அந்த மேட்சில் வந்து கடைசி வரைக்கும் அந்த மேட்சை வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகியிருந்தார். ஸோ அவரும் ஒரு ஆர்சிபி போய் தான்ன்றது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இன்னும் ஒரு குசியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுற ஒரு டீமை பற்றி கேட்டுட்டோம். இப்போ ரெண்டாவது டீமை பற்றி கேட்போம். எஸ்ஆர்ஹெச் வந்து எல்லா டீமுக்குமே வந்து எப்பயாவது அவங்களோட ஓப்பனிங் வந்து சரியாக அமையமாக இருந்தால் அந்த மேட்சை வந்து அவங்களோட ஹைலேருந்து திருப்பி எடுக்கிற சரியான கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட ஓப்பனிங் பேட்டிங் ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரிக் கிளாசன் இந்த 4 பேருமே வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நல்ல ஃபார்ம்லேயே இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து முதலாவது மேட்சாக இருக்கிறதாலையும் ஆர்சிபிக்கு எதிராக இருக்கிறதாலையும் இந்த மேட்சை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இது ஒரு சுவாரஸ்யமான மேட்சாக தான் இருக்கும். ஐபிஎல்னு ரெண்டாவது மேட்ச் வந்து மும்பையில் நடக்க போது. அப்போ மும்பை இந்தியன்ஸுக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் தான் இந்த மேட்ச் நடக்க போது. இந்த மேட்சுமே வந்து எல்லா ஃபேன்ஸாலையும் ஆர்வமாக பார்க்கப்பட போது. ஏன்னு கேட்டிங்கன்னா மும்பை அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவாடோட வராங்க. அதுவும் மும்பையில் விளையாடக்கூடிய கணக்கு பிளேயர்ஸ் வந்து T20 வேர்ல்ட் கப்பில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தவங்கன்றதை பார்த்துருக்கோம். ஸோ ஆனால் நாங்கள் நினைக்கலாம் மும்பை இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்போ கொல்கத்தா ஈஸியாக அடிச்சிருவாங்கன்ட்டு. ஆனால் அப்படி கொல்கத்தா விட மாட்டாங்க. ஏன்னா கொல்கத்தாவும் வந்து நல்ல ஒரு பேட்டிங் லைனப், ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மேட்சுமே வந்து ஒரு நல்ல த்ரில்லான மேட்சாக தான் எங்களுக்கு இருக்க போகுது. சென்னை ஃபேன்ஸ், நீங்கள் எதிர்பார்த்த மூன்றாவது மேட்ச் அதாவது சென்னையோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆரோட தான் நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து சென்னை ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் எமோஷனலாகவும் இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னையோட ஒரு பேக் போனாக இருந்த ஜடேஜா வந்து இப்போ கடைசியாக நடந்த ட்ரேடில் வந்து நாங்கள் அவரை வந்து ஆர்ஆருக்கு கொடுத்துருந்தோம். அதோட சாம் கரனையும் வந்து ஆர்ஆருக்கு கொடுத்துருந்தோம். சென்னை ஃபேன்ஸுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கேரளா சேட்டனை வந்து சிஎஸ்கே ஜெர்சியில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக ஐபிஎல் மேட்ச்சில். ஸோ அந்த வைபே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதோட பார்த்தோம்னா சென்னையில் வந்து கனக ஜங் பிளேஸை வந்து கடைசியாக நடந்த ஐபிஎல் ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்களோட எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்ற பற்றியும் இந்த ஐபிஎல் வந்து நாங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஸோ இந்த மூன்றாவது மேட்சும் வந்து சென்னை ஃபேன்ஸுக்கும் சரி ஆர்ஆர் ஃபேன்ஸுக்கும் சரி ஒரு நல்ல ட்ரீட்டாக தான் அமைய போகுது. ஓகே, மார்ச் 28 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. அதில் இருந்து எல்லா மேட்சையுமே வந்து நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் ஒவ்வொரு மேட்ச்லேயும் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து ஒவ்வொரு நாள் நாங்கள் கயக்க போகிறோம். ஸோ அப்படி வந்து ஐபிஎல் சம்பந்தமான எல்லா அப்டேட்டையும் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட யூடியூப் சேனல் வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஐபிஎல்ல வந்து நாங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.